வெல்கம் டு அபீஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான NTSC தேர்வில் படிப்பறிவு திறன் தேர்வில் கணித பகுதியை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது வீடியோக்குள்ளே போவோம். 101வது கொஸ்டின். கணித பகுதியில் 20 வினாக்கள் இருக்குது, அதை பார்ப்போம். 101வது கொஸ்டின். 1771 பகா காரணிப்படுத்தும்போது அந்த பகா எண்களின் அடுக்குகளின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பகா காரணிப்படுத்துவோம். இப்போ 1771 இப்போது இது 11ஆல் வகுக்கிறோம். ஏன் 11ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா இந்த இலக்கத்தையும் ஒன்றுவிட்ட இலக்கங்களை கூட்டி வச்சுக்கணும். 1 + 7 அப்படின்னு கூட்டி வச்சுக்கிறோம். இங்கே 7 + 1 கூட்டி வச்சுக்கிறோம். இதை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா 0 ஜீரோவாகவோ அல்லது 11இன் மடங்காகவோ இருந்தால் அந்த எண் 11ஆல் வகுப்படும். அதனால் 11ஆல் வகுக்கிறோம். வகுக்கும்போது என்ன வரும்? 1, இங்கே 6 மீதம் இருக்கா, 67, 6 11 66, மிச்சம் 1 11 161. மறுபடியும் 7ஆல் வகுத்தேன்னா 7 2 14, மீதம் 21, 2 21 வரும். 7 21. அப்போ இது எப்படி எழுதலாம்? 11 அடுக்கு 1, 7 அடுக்கு 1, 23 அடுக்கு 1 அப்படின்னு எழுதலாம். இப்போ அடுக்குகளின் கூடுதல் தான் கேட்குறாங்க இல்லையா? பகா எண்களின் அடுக்குகளின் கூடுதல் கேட்குறாங்க. இப்போ இந்த அடுக்குகள் மட்டும் கூட்டிடணும். 1 + 1 + 1 எவ்வளோ? 3. ஆப்ஷன் 2வது ஆப்ஷன். அடுத்தது 102. Tn என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு எனில் Tn+1 - Tn-1 இன் மதிப்பு. Tn அப்படின்னா உனக்கு தெரியும், கூட்டுத்தொடர் வரிசையில் ஃபார்முலா படிச்சிருப்பேன். Tn = a + n-1 × d. d அப்படின்னா வித்தியாசம். இது எத்தனாவது உறுப்புன்னா n. a முதல் உறுப்பு. Tn+1 என்ன அப்படின்னா n இருக்கிற இடத்துல என்ன போடணும்? n+1 போடணும். n+1 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? +1 -1 கேன்சல் ஆகிடும். a + nd. அதே மாதிரி Tn-1 அப்படின்னா n இருக்கிற இடத்துல என்ன வரும்? n-1 போடுறேன், சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? இந்த -1 a + n-2 ஆகிடும். சரி, இப்போது அந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்? Tn+1 - Tn-1. இதனுடைய மதிப்பு a + nd அப்படின்னு கண்டுபிடிச்சோம். -a + n-2 × d. மைனஸ் பண்ணும்போது a கேன்சல் ஆகிடும். டியை வெளியில் எடுத்திருக்கோம். n - n, இந்த மைனஸ் உள்ளே போகுதா? -n, இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ n கேன்சல் ஆகிடும். 2d அப்படிங்கிறது ஆன்சர். அதை விட ஒரு எளிமையான முறை என்ன அப்படின்னா, இப்படி ஒரு எண்கோடு மாதிரி வந்துச்சுக்க, அதில் Tn இங்கே இருக்குது, இங்கே Tn+1 இருக்குது, இங்கே Tn-1 இருக்குது. அதில் வித்தியாசம் அப்படின்னாலே ஒரு 2 உறுப்புகளுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் என்னது? d. அப்போ இந்த 2 எண்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா d. அப்போ டியும் கூட்டினா எவ்வளோ வரும்? 2d. 3வது ஆப்ஷன். இது உங்களுக்கு எளிமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அடுத்தடுத்த உறுப்புகளினுடைய வித்தியாசம் d. இதுவும் கன்சிக்யூட்டிவ் தான், அடுத்தடுத்த உறுப்புகள். அதனால் d அப்படிங்கிறது இது எளிமையாக இருக்கும். அடுத்தது 3வது கொஸ்டின். x + y = 3, x² + y² = 5 எனில் xy இன் மதிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன ஃபார்முலாவை பயன்படுத்துவேன் அப்படின்னா a + b² ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தும். x + y² = x² + y² + 2xy. x + yக்கு என்னது? 3. 3² = x² + y² மதிப்பு 5. சப்ஸ்டியூட் பண்ணிக்குவேன். ப்ளஸ் 2xy. இப்போது 3² 9. இந்த 5 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். -5 = 2xy. இப்போ xy = 9 - 5 4. 4 2ஆல் வகுக்கணும். அப்போ 2. ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது 104வது கொஸ்டின். 104வது கொஸ்டின். -2, 0, 0, -2, 2, 0 ஆகிய புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு. 3 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க, அதனால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்புன்னு கேட்குறாங்க. நீ இதில் ஆயத்தொலை வடிவியலில் படிச்சிருப்ப. முக்கோணத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு 1/2 × x1y1 x2y2 x3y3 x1y1 அப்படின்னு படிச்சிருப்பேன். அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -2 0, 0 -2 2 0, மறுபடியும் -2 0. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதை அப்படியே பெருக்கி போட்டுருவேன். -2 × 2 4,
இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். மறுபடியும் இதை பண்ணும்போது இங்கே வருமா, -ஆகுன்னு போட்டுட்டு இங்கே -2 × 2 -4. அப்போ 4 மைனஸ் போது ப்ளஸ் ஆகிடும். 1/2 × 8, 8 2 கேன்சல் ஆகிடும். 4 ஸ்கொயர் யூனிட்ஸ் சதுர அலகுகள் அப்படியும் போடலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா, எக்ஸ் அச்சு ஒய் அச்சு குறிச்சிட்டு அந்த பாயிண்ட்ஸை குறிச்சிக்கிறேன். என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, -2,0, அதுக்கப்புறம் 2,0, 0,-2. அதை வந்து முக்கோணமாக குறிச்சிட்டு முக்கோணத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, அரை × BH தானே. அப்போது B அப்படிங்கிறது அடிப்பக்கம். இப்போ அடிப்பக்கத்தை இப்படியே எண்ணிடலாம் நீ. இது ஒரு யூனிட்டு, இது ஒரு அலகு, இது ஒரு அலகு, இது ஒரு அலகு. அப்போ 4 அலகுகள். ஹைட் வந்து எவ்வளவு, 2 அலகுகள். அப்போ 2 கேன்சல் ஆயிரும். 4 ஸ்கொயர் யூனிட்ஸ், அதாவது சதுர அலகுகள் அப்படின்னு. இது ஈஸியாக இருக்கும். 105வது கொஸ்டின். ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு 25√3 cm² எனில் அதன் சுற்றளவு. சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க, சுற்றளவு கேட்குறாங்க. இது 8th ஸ்டாண்டர்டில் புக்கில் பேஜ் 63 இருக்குது, 63வது பக்கத்தில் இருக்குது. இப்போது சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலா அப்படின்னா, √3/4 a² = 25√3 கொடுத்துருக்காங்களா. அப்போ இந்த √3 கேன்சல் ஆகிடுமா. இப்போ a² இங்கே வகுக்குதா, இங்கே வந்தால் பெருக்கும். இப்போ a² 100. a என்னது, இதனுடைய 100இன் வர்க்கம், 100இன் வர்க்கம் மூலம் 10 சென்டிமீட்டர். அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஏ தெரியும் உனக்கு. சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு என்னது, 3a. ஒரு பக்கம் தெரிஞ்சிச்சுன்னா அது 3ஆல் பெருக்கினீங்கன்னா அந்த சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு கிடச்சிரும். இப்போ 3 × 10 30 சென்டிமீட்டர், 2வது ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின். இரு கனசதுரங்களின் புறப்பரப்புகளின் விகிதமானது 16:36 எனில் அதன் பக்கங்களின் விகிதங்கள். 2 கனசதுரங்களுடைய புறப்பரப்புகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து பக்கங்களின் விகிதம் கேட்குறாங்க. கனசதுரத்தின் புறப்பரப்பு அப்படின்னாலும் பக்கப்பரப்புனாலும் ஒன்று தான். 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. ஈக்குவல் எவ்வளவு, 4a². கனசதுரத்துக்கு எவ்வளோ பக்கங்கள், 6 பக்கங்கள் இருக்கும். மொத்த பரப்பு அப்படின்னா தான் மேல் பக்கமும் அடிப்பக்கமும் வரும். புறப்பரப்பு அல்லது பக்கப்பரப்புக்கு இந்த மேல் பக்கம் அடிப்பக்கம் வராதனால உனக்கு என்னது, 4a² தான். இப்போது 2 கனசதுரங்கள் அப்படிங்கிறனால என்ன போடுறேன்னா, 4a1² 4a2² அப்படின்னு போடுறேன். அதாவது ஒரு கனசதுரத்தின் பக்கம் அப்படிங்கிறது a1 அப்படின்னு எடுத்துக்கிறேன், அடுத்த கனசதுரத்தின் பக்கம் வந்து a2 அப்படின்னு எடுத்துருக்கேன். இப்போது அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16:36 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது 4a1² = 16. இப்போ a1² இந்த 16 4ஆல் வகுக்கிற 4. a1 என்னாகும், √4 = 2. அதே மாதிரி தான் 4a2² = 36. a2² 36 4ஆல் வகுத்தா 9 கிடைக்கும். a2 அப்படிங்கிறது என்னென்னா 9இன் வர்க்கமூலம் 3. இப்போ a1:a2 அப்படிங்கிறது என்னது, 2:3. ஆப்ஷன் 4. அடுத்தது 107வது கொஸ்டின். 1/1 + sin θ + 1/1 - sin θ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இதுக்கு என்ன பண்ணுவோம், இது ரெண்டும் மீசியமாக தான் எடுப்போம். இது ரெண்டும் காமனாக எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால குறுக்கு பெருக்கல். இங்கே என்ன இல்லை, 1 - sin θ இல்லை, அதனால் இங்கே போடுறோம் 1 - sin θ. இங்கே இது கீழே வந்து 1 + sin θ இல்லை, அதனால் இங்கே +1 + sin θ போடுறேன். by 1 + sin θ × 1 - sin θ. அப்போ என்ன ஆகும், ப்ளஸும் மைனஸும் +sin θ - sin θ கேன்சல் ஆகிடும், மேலே 2ன்னு இருக்கும். by இது a + b × a - b ஃபார்முலாவில் இருக்குது. ஏங்கிற இடத்துல 1, பிங்கிற இடத்துல sin θ இருக்குது. அப்போது 1 - 1² - sin² θ. இப்போ 1 - sin² θோட வேல்யூ வந்து என்னது, cos² θ. 1/cos θ அப்படிங்கிறது தான் secant θ. இப்போ 1/cos² θ என்னாகும், secant² θ ஆகும். இப்போ ஆன்சர் வந்து 2 secant² θ. ஆப்ஷன் 2. 108வது கொஸ்டின் பார்ப்போம். sin a = 1/2 மற்றும் cos b = 1/√2 எனில் a + b இன் மதிப்பு. சரியா, இப்போது sin a உடைய மதிப்பு வந்து 1/2, cos b னுடைய மதிப்பு 1/√2. இப்போது அந்த sin cosனுடைய டேபிள் வந்து இருக்கும் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 244 இருக்குது. இப்போ அதை பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், அந்த எந்த மதிப்புக்கு எந்த கோண அளவிற்கு
இந்த சைன் மதிப்பு வந்து 1/2 வரும் அப்படின்னா 30 டிகிரி. அதே மாதிரி எந்த கோண அளவிற்கு காசுடைய மதிப்பு வந்து 3/√2 வரும்னா 45 டிகிரி. இப்போ என்ன கேட்குறாங்க, a+b தான் கேட்குறாங்க. அப்போ 30 + 45 = 75 டிகிரி. ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது தான் பதில். ஓகே, அடுத்தது 109வது கொஸ்டின். இஃப் 5 sin θ = 4 எனில் 5 sin θ - 4 cos θ by 5 sin θ + 4 cos θ எவ்வளவு கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 5 sin θ = 4ன்னு கொடுத்துட்டாங்களா. tan θ அப்படிங்கிறது என்னது, sin θ by cos θ. அப்போ இந்த cos θ இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 5 sin θ = 4 cos θன்னு வந்துடும். இதை சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். என்ன கேட்டிருக்காங்க, 5 sin θ - 4 cos θ by 5 sin θ + 4 cos θ. இப்போ ஏதாவது ஒரு இதுக்கு மதிப்பு போடுறேன். இப்போ என்னது, 4 cos θவும் 5 sin θவும் ஒன்று தான், சமன்பாடு 1 படி. அப்போ இங்கே வந்து 5 sin θன்னா என்ன ஆகும், இதுவும் கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும். ஆப்ஷன் 4. அடுத்தது 110வது கொஸ்டின். இஃப் cos a minus b = √3/2 sin a plus b = 1 எனில் a மற்றும் b இன் மதிப்பானது அங்கே கேட்குறாங்க. cos a minus b என்ன கொடுத்துருக்காங்க, √3/2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதே அந்த அட்டவணை பார்த்தோம் இல்லையா, அந்த அட்டவணையிலிருந்து இந்த கோண அளவு என்ன அப்படின்னா 30 டிகிரி. cos 30 டிகிரிக்கு தான் மதிப்பு வந்து √3/2 இருக்கும். அதே மாதிரி sin 90 டிகிரிக்கு தான் மதிப்பு 1 இருக்கும். அப்போ இதிலேருந்து a minus bயும் a plus bயும் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ இது ரெண்டையும் கூட்டும்போது என்ன ஆகும், a minus b a plus b கூட்டும்போது மைனஸ் பியும் ப்ளஸ் பியும் கேன்சல் ஆகிடும். இப்போ 30 + 90 120. அப்போ 2a = 120னா a = 120 2ஆல் வகுத்தா 60. அடுத்தது மறுபடியும் என்ன கிடைக்கணும், b வேணும் இல்லையா. அப்போ இதிலிருந்துன்னா a + bலேருந்து இதை கழிப்போம். a + b - a - b அப்படிங்கும்போது எது கேன்சல் ஆகும், a கேன்சல் ஆகிடும், b மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், b + b 2b = 90 - 30 60 டிகிரி. இப்போ 2b = 60 டிகிரினா b = 60 டிகிரி / 2 30 டிகிரி. அப்போ a = 60 b = 30. ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது 111வது கொஸ்டின். இவற்றில் எந்த கூற்று உண்மையானது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு முக்கோணத்தில் 2 செங்கோணங்கள் இருக்க முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு முக்கோணம் அமைச்சின்னா 2 செங்கோணம் இருக்கலாம் 1. அதே சமயத்தில் இங்கிலீஷை பார்த்தீங்கன்னா ஈச் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் கேன் பி ஈக்குவல் டு 60 டிகிரி. ஒவ்வொரு முக்கோணத்தினுடைய ஒவ்வொரு கோணமும் 60 டிகிரியாக இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதே டிஃபர் ஆகுது. ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 112வது கொஸ்டின். ஒரு சாய்சதுரத்தின் மூலை விட்டங்களின் நீளங்கள் 18 சென்டிமீட்டர் மற்றும் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவு. சாய்சதுரத்தினுடைய மூலை விட்டங்கள் கொடுத்துட்டு அதனுடைய பக்க அளவை கேட்குறாங்க. சாய்சதுரத்தின் மூலை விட்டங்கள் என்னது, ஒன்று வந்து 18 சென்டிமீட்டரும் 24 சென்டிமீட்டர். ஒரு சாய்சதுரம் படம் போட்டுக்கிற. இப்போது என்னென்னா, சாய்சதுரத்தின் மூலை விட்டங்கள் இருசமக்கூறிடும். இருசமக்கூறிடும்னு என்னது, இதுவும் சமமாக இருக்கும்னு இருக்கும். இது 18 கரெக்டாக இந்த இடத்துல 9 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர்னு எழுத முடியும். இங்கே 12 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர். ரீசன் வந்து இதுதான், சாய்சதுரத்தின் மூலை விட்டங்கள் இருசமக்கூறிடும். அப்போது இங்கே இந்த ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கிறேன். இந்த முக்கோணம் எப்படி இருக்குது, ஒரு செங்கோண முக்கோணம். அப்போ பித்தாகரஸ் தேற்றப்படி இந்த ஏடி இல்லையா, இப்போ ஏடி ஸ்கொயர் = ஏஓ ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர், கர்ணம் ஸ்கொயர் = மற்ற இரு பக்கங்களினுடைய வர்க்கங்களின் கூடுதல். அப்போ ஏஓ அப்படிங்கிறது என்னது, 12 ஸ்கொயர், ஓபிங்கிறது 9 ஸ்கொயர். அப்போ 144 + 81 225. ஏடி அப்படிங்கிறது பக்க அளவு அப்படிங்கிறது 225னுடைய வர்க்கமூலம் என்னது, 15 சென்டிமீட்டர். ஆப்ஷன் 2 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது 113வது கொஸ்டின். பின்வருவனவற்றில் எந்த எண்
4 அடுக்கு 61 ப்ளஸ் 4 அடுக்கு 62 ப்ளஸ் 4 அடுக்கு 63 ப்ளஸ் 4 அடுக்கு 64 மீதியின்றி வகுக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். இப்போது இந்த எல்லாத்திலிருந்தும் 4 அடுக்கு 60 வெளியே பொதுவாக எடுத்துகிறோம். இப்போ என்ன இருக்கும் இங்கே 4 அடுக்கு 1 ப்ளஸ் 4 அடுக்கு 2 4 அடுக்கு 3 ப்ளஸ் 4 அடுக்கு 4 இதனுடைய மதிப்புகளை போடுறேன். இது 4 4 × 4 16 4 × 4 × 4ங்கும்போது 64 16 4 64 64 × 4 256 இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 340 அப்படின்னு கிடைக்குது. இதனுடைய 1ஆம் இலக்கத்தை பாரு என்ன கிடைக்குது 0 இருக்குது. அப்போ எந்த நம்பர்னால் மீதியின்றி வகுப்படும் அப்படின்னா 10 ஆப்ஷன் 2 அப்படிங்கிறது தான் பதில். அடுத்தது 114வது கொஸ்டின். ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டம் √41 சென்டிமீட்டர் மற்றும் அதன் பரப்பு 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் சுற்றளவு. செவ்வகத்தினுடைய மூலை விட்டம் கொடுத்துட்டாங்க, பரப்பளவை கொடுத்துட்டாங்க, என்ன கேட்குறாங்கன்னா சுற்றளவை கேட்குறாங்க. அப்போ இது மாதிரி ஒரு படம் வரைஞ்சிட்டு இதனுடைய மூலை விட்டமாக இந்த மூலை விட்டத்தில் √41 அப்படின்னு எழுதிக்கிறேன். இது வந்து நீளம் இல்லையா, செவ்வகத்தினுடைய நீளம், இது அகலம். அப்போது பிதாகரஸ் தேற்றப்படி என்னது கர்ணம் ஸ்கொயர் = மற்ற இரு பக்கங்களினுடைய வர்க்கங்களினுடைய கூடுதல். அப்போ இதை வர்க்கப்படுத்தினேன்னா என்ன வரும், இந்த ரூட் போயிடும் 41 வரும். இது L² + B². L² + B² = 41. இன்னொன்று வந்து பரப்பளவுக்கு கொடுத்துருக்காங்களா, அந்த செவ்வகத்தின் பரப்பளவு என்னது 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பரப்பளவு அப்படிங்கிறதுக்கு ஒன்று ஃபார்முலா LB. அப்போ 20. அப்போது இந்த ரெண்டையும் நிறைவேற மாதிரி என்ன வேல்யூ எடுத்தால் சரியாக வரும்னா L = 5 B = 4. அப்போ ரெண்டையும் பெருக்குனா 20ன்னு வரும். இதை ஸ்கொயர் பண்ணால் வரணும் என்ன வரும் 25 ப்ளஸ் 4 ஸ்கொயருங்கும்போது 16 25 + 16 41. இது ரெண்டையுமே இந்த மாதிரி வேல்யூ எடுத்தீங்கன்னா உனக்கு சரியாக வரும். ஓகே, அடுத்தது இதை வச்சு நம்ம என்ன கேட்குறாங்க, செவ்வகத்தின் சுற்றளவு தான் கேட்குறாங்க. இப்போ அதனுடைய ஃபார்முலா வந்து 2 × L + B. L வந்து 5 B வந்து 4. 5 + 4 9 9 2ஆல் பெருக்கினீங்கன்னா 18 சென்டிமீட்டர். ஆப்ஷன் 114 ஆப்ஷன் 2. அடுத்தது 115வது கொஸ்டின். 108ன்னு போட்டுட்டு 60 சேர்த்துட்டு கிலோமீட்டரின் அறிவியல் குறியீடு அப்படின்னா, அறிவியல் குறியீடு அப்படின்னாலே எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா, இது 8ஆம் வகுப்பு கணித புத்தகத்தில் 45வது பக்கத்தில் இருக்குது, வேணால் எடுத்து பார்த்துக்கோங்க. S × 10⁻⁴ அப்படின்னு அந்த ஃபார்மில் தான் இருக்கும் அறிவியல் குறியீடு. இந்த எஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா 1லிருந்து 10 1க்கும் 10க்கும் இடைப்பட்ட எண்ணாக இருக்கும். அது தசம எண்ணாக இருக்கலாம் அல்லது முழுக்களாக இருக்கலாம். ஏ அப்படிங்கிறது ஒரு குறை முழுவாகவோ மிகை முழுவாகவோ இருக்கும். இப்போது அந்த மாதிரி நம்பராக இதை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த தசம புள்ளியை இங்கே கொண்டு வந்து வைக்கணும்னா இங்கே கொண்டு வந்து வைக்கணும். அப்போ 1.08 × 10⁸. இங்கே 6 0 இருக்குது. இந்த 2 இலக்கங்கள் ரெண்டும் சேர்ந்து 10⁸. ஆப்ஷன் 4 அப்படிங்கிறத ஆன்சர். அடுத்தது 116வது கொஸ்டின். 1 முதல் 50 எண்கள் குறிக்கப்பட்ட அட்டைகள் வைக்கப்பட்டுள்ள பெட்டியில் நன்றாக குலுக்கிய பின் சம வாய்ப்பு முறையில் ஒரு அட்டை தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது 5இன் மடங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு. அப்போது இந்த கணக்கில் 1 முதல் 50 எண்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது N(s) = 50ன்னு வரும். இப்போ 5இன் மடங்குகள் அப்படின்னா என்னென்னா எழுதுவேன் 5 10 15ன்ட்டு அப்படியே 50 வரைக்கும் எழுதுவேன். இப்போ N(a)ல் என்னென்னு இருக்கும், இது மாதிரி 10 இருக்கும். N(a) வந்து 10 5 10ன்னு போட்டீங்கன்னா அந்த 5ஆம் வாய்ப்பாடு தானே 50 வரைக்கும் அப்படின்னா அப்போ அது 10 எண்கள் இருக்கும். இப்போ P(a) அப்படிங்கிறது என்ன அப்படின்னா N(a/N(s). N(a) வந்து 10, N(s) வந்து 50. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1/5. ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது 117வது கொஸ்டின். x - y = 0 என்ற நேர்கோடு வரைபடத்தில் எப்புள்ளி வழியே செல்கிறது. இந்த சமன்பாடு x - y = 0 அப்படிங்கிறது எந்த புள்ளி வழியாக போகுதுன்னா, இது இந்த y இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகும், x = y அப்படின்னு இருக்கும்.
இப்போ எந்த புள்ளி வழியாக போகும்? அங்கே ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு இருக்கிற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குது? 4வது ஆப்ஷன் ஆதி புள்ளி மட்டும்தான் இருக்குது. அப்போ அதுதான் ஆன்சர். அடுத்தது 118. 9x + 7 2x + 9 என்பவை ஒரு இருபடி கோவையின் காரணிகள் எனில் எக்ஸின் கெழு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸின் கெழு கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு எல்லாத்தையும் பெருக்க வேண்டியதில்லை. எக்ஸ் எது வருமோ அது மட்டும். இப்போ இங்கே 9x இருக்குது, இங்கே மாறிலியோடு இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் உறுப்பு வரும். அதே மாதிரி இங்கே மாறிலி இருக்குது, இந்த எக்ஸ் இருக்குது. அது ரெண்டையும் பெருக்கினாலும் உனக்கு எக்ஸ் உறுப்பு வரும். இப்போ அது மட்டும் கண்டுபிடிச்சினா போதும். அப்போ 9xையும் 9ஐயும் பெருக்கினா எவ்வளவு? 89x 81x. இங்கே 7 × 2xனா 14. அப்போ அந்த கேள்வி மட்டும்தான் நம்ம கேட்குறாங்க. அப்போ எக்ஸை விட்டுட்டு எழுது. 81 + 14 = 95. ஆப்ஷன் 4. அடுத்தது 119வது கொஸ்டின். இப்படி கேட்குறாங்க. 5 × 8√1/2 + 27√1/3 ஹோல் க்யூப். அதுக்கப்புறம் அடுக்கு 1/4. இப்போ இதனுடைய 8இன் கனமூலம் என்னது? 2. 27இன் கனமூலம் எது? 3. அப்போ இந்த ரெண்டுக்கும் போட்டுட்டு இது 2 + 3னுடைய கனம் என்னது? 5 க்யூப். இப்போ இது 5√1 எழுதிக்கிறேன். இப்போ ரெண்டையும் கூட்டினா என்னது? a/m × a/n = a/m + n இல்லையா? அப்போ 5 × 3 கூட்டினா 4. இப்போ 5/4 ஹோல் அடுக்கு 1/4. அப்போ இந்த 4 கேன்சல் ஆகிடும். 5 அப்படிங்கிறது தான் ஆன்சரு. ஆப்ஷன் 4. அடுத்தது 120வது கொஸ்டின். இந்த வரிசையாக இந்த எண்கள் கொடுத்துருக்காங்க. ஏறு வரிசையில் எழுதப்பட்டுள்ளன. அதன் இடைநிலை அளவு 5 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. அப்படியே இடைநிலை அளவுன்னா என்ன பண்ணுறோம்னா, ஒவ்வொன்றா இந்த சைடு அடிச்சுட்டே வருவோமா? இந்த சைடு அடிப்பேன். அதே மாதிரியே ஒவ்வொரு பேராக அடிச்சுட்டு வருவேன். அடிச்சுட்டு வரும்போது லாஸ்ட்டில் என்ன நிற்கிதோ அதுதான் இடைநிலை அளவு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இடைநிலை அளவுன்னு இங்கே என்ன இருக்குது? ஒரே மாதிரி ஒவ்வொரு பேராக அடிச்சுட்டு வரோம், ஒவ்வொரு ஜோடியாக அடிச்சுட்டு வரோம். அப்போது என்ன இருக்கும் மிச்சம்னா 2x + 1 மட்டும்தான் இருக்கும். அப்போ 2x + 1 அவங்க கொடுத்துருக்காங்க. இடைநிலை அளவு 5 அப்படின்னு. இப்போ 2x + 1 தான் = 5. அப்போ 1 அப்படிங்கிற இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஆகும். 5 - 1 4. அப்போ x = 4/2 = 2. ஆப்ஷன் 1. இத்துடன் இந்த வீடியோ நிறைவு பெறுகிறது. இதுவும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். குட் பை.